காய்கனி வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமு. நம்ம காய்கனியில் காய்கறி பழங்கள் நம்ம ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு ரெடி டு குக்காக ஒவ்வொன்றா ஏதாவது கொடுக்கணுன்ற மாதிரி ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். முளைக்கட்டின பச்சை பயிறு, அப்புறம் இட்லி மாவு, இடியாப்ப சேவை, இதுன்னு ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அதோடைய வரிசையில் நம்ம அடுத்தது சேர்த்துருக்கிறது ஹாப்பி ஹென்ஸ் கம்பெனியோடைய ஃப்ரீ ரேஞ்ச் எக்ஸு. இது என்ன புது வார்த்தைன்னு கேட்கலாம். ஃப்ரீ ரேஞ்ச் எக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அந்த கோழி வந்து அதோடைய தீவனத்தை, அதோடைய தீனியை அதுவே நடந்து அதுவே தேடி அது இந்த ஒரு கரையான்களை பூச்சியை சேர்த்து சாப்பிட்டுக்கும். கூட வந்து அவங்களும் கொஞ்சம் தீனியை போடுவாங்க. அது மாதிரி வைட்டமின் பி ரிச்சு சப்ளிமெண்ட் சேர்த்தது ஃபோலேட் எக்ஸு. இது வந்து ஒமேகா 3 ரிச் எக்ஸு. நம்ம சாதாரணமாக கடையில் வாங்குகிற முட்டைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கூண்டில் அடைச்சி வளர்த்துருப்பாங்க. அது வந்து அவங்க கொடுக்குற தீவனத்தை மட்டும் சாப்பிட்டு இது முட்டை கொடுக்கும். இந்த முட்டை தான் முன்னெல்லாம் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ இந்த ஹாப்பி ஹென்ஸ் எனக்கு அறிமுகமானதுலேருந்து இப்போ இந்த முட்டையை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து ஃப்ரீ ரேஞ்ச் எக்ஸு. இது நார்மலாக நம்ம கிடைக்கிட்டு இருக்க கேஜ் ரைஸ் எக்ஸு. ரெண்டுக்கும் உள்ள கலர் மட்டும் வித்தியாசம் இல்லை. இது பார்க்குறதுக்கு வெள்ளை கலரில், இது ப்ரௌன் கலரில் இருக்கும். இது நார்மல் எக்கை உடச்சி ஊற்றுனீங்கன்னா வெளிர் மஞ்சள் கலரில் இருக்கும். ஹாப்பி ஹென்ஸ் ஃப்ரீ ரேஞ்ச் எக்ஸை உடச்சி ஊற்றுனீங்கன்னா ஆரஞ்சிஸ் எல்லோவில் இருக்கும். வெள்ளைக்கரும் நல்ல திக்காக இருக்கும். நீங்கள் அளவு குவான்டிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா 1.5 முட்டை அளவுக்கு வரும். இந்த மஞ்சள் கரு கலர் வித்தியாசம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வந்து அதோடைய நியூட்ரிஷன் டென்சிட்டியே. அந்த அமினோ ஆசிட்ஸு, வைட்டமின்ஸு, மினரல்ஸு, அதோடைய இண்டிகேட்டர் தான் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது. இதுலேயும் எல்லா ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. ஆனால் இதில் அந்த ஒரு சில நம்மளோட எசென்சியல் அமினோ ஆசிட்ஸு, கொஞ்சம் ஒரு சில வைட்டமின் மினரல்ஸு எல்லாமே இது இருக்கும். முடிஞ்ச வரை ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுவுமே இல்லாமல் தான் இவங்க வளர்க்குறாங்க. பொதுவாக முட்டைங்கிறதே ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு தான். அதை விட இன்னும் கொஞ்சம் நம்ம காய்கனியில் நம்ம ஃப்ரீ ரேஞ்ச் எக்ஸை கொடுத்து இன்னொன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை கூட்டி கொடுக்குற மாதிரியான பொருளை சேர்க்கணும்னு இதை சேர்த்துருக்கோம். இப்போவே காய்கனி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஹெல்த்தியான ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.